டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. நமக்கு இப்போது விஷுவல்ஸில் பார்த்த மாதிரி முதலமைச்சர் அவர் அந்த எம்எல்ஏ அலுவலகத்தினுடைய மாடியிலிருந்து நேரடியாக அங்கே கூடியிருக்கக்கூடிய பொதுமக்களை பார்த்து கையசைத்தார். அங்கே இருந்த பொதுமக்கள் அவரை பார்ப்பதற்காக திரண்டிருந்தவர்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் குரல் கொடுத்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. இப்போ எம்எல்ஏ அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு வெளியே சென்று கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அங்கே அவரை பார்க்க வந்திருந்த அவருடைய தொண்டர்களோடு நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. மிகுந்த உற்சாகத்தோட பெரிய மகிழ்ச்சியோட அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவரோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அவங்களுக்கான தேவைகளையும் அவங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றிய பிறகு எம்எல்ஏ ஆஃபீஸ்லேருந்து புறப்பட்டு முதலமைச்சர் தற்போது அங்கிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு போக இருக்கிறாரு. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பயனாளிகளுக்கு புதிய ரேஷன் கார்டுகளை வழங்க இருக்கிறாரு. முதலமைச்சருடைய அந்த ரெவ்யூ மீட்டிங் அப்படிங்கிறது தாமதமாக அவர் நீண்ட ரெவ்யூ மீட்டிங்கை உள்ளே நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெளியில் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த கூட்டம் அதிகமாக அங்கே நெரிசல் அதிகமாக ஒரு சிலர் அங்கே ஒரு 2 பேர் மயக்கம் அடைந்த சூழ்நிலையை கூட நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு உடனடியாக காவல்துறையினர் ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்களுக்கு தண்ணி வழங்குறது உள்ளிட்ட விஷயங்களை அவங்க செஞ்சாங்க. அதை கூட நம்ம காட்சிகளில் பார்க்க முடிந்தது. இப்போ முதலமைச்சர் எம்எல்ஏ அலுவலகத்திலேருந்து வெளியே வந்துட்டாரு. நடந்தே போகிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். அநேகமாக பேட்டரி காரில் போவதாக தான் முதல்ல திட்டமிடப்பட்டிருந்தது. இப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்துக்கு மத்தியில் அவர்களுடைய வாழ்த்துக்களை ஏற்றவாறு இந்த ரேஷன் கடை நோக்கி செல்லக்கூடிய காட்சிகள். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய எம்எல்ஏ ஆஃபீஸ்லேருந்து இந்த நியாய விலை கடை நோக்கி நடந்தே செல்கிறாருங்கிறத பார்க்குறோம். இனிஷியலாக அவர் பேட்டரி காரில் செல்வார் அப்படின்னு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அங்கே கூடியிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டே அவர் சுமார் ஒரு 3/4 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் நடந்தே அந்த நியாய விலை கடை நோக்கி தற்போது சென்று கொண்டிருக்கிறார். சாலையினுடைய இரு புறத்திலும் மக்கள் திரளாக அங்கே காத்திருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேலே பால்கனியில் பில்டிங் மேலே ஏறி நின்று எல்லா இடங்கள்லேருந்தும் அவரை பார்த்துடணும், எப்படியாவது பார்த்துடணும் அப்படிங்கிற ரீதியில் காத்திருக்கிறாங்க. அவருமே ஜெயிச்ச பிறகு முதல் முறையாக தன்னுடைய சொந்த தொகுதிக்கு வரும் அப்படிங்கிறதுனால அந்த மக்களை இன்னும் டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விதமாக அவங்களோட நம்ம பார்க்கலாம், கையசைக்கலாம், அவங்களுடைய வாழ்த்துக்களை பெறலாம் அப்படிங்கிறதுனால நம்ம நடந்தே போய் நேரடியாக அந்த மக்கள் முன்னாடி நின்று அவங்களுக்கு தனக்கு வாக்களித்ததற்காக நன்றியை தெரிவிக்கலாம், அவங்களுடைய வாழ்த்துக்களை பெறலாம் அப்படிங்கிற ரீதியில் அவர் நடந்தே செல்கிறார் எம்எல்ஏ ஆஃபீஸ்லேருந்து அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதிகாரிகள் அவரை சுற்றி அவருடைய பாதுகாப்பு அலுவலர்கள் அதிகாரிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க அவரை அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல் ஊடக நண்பர்களும் நம்முடைய ஊடகவியலாளர்களும் அவரோடு சேர்ந்து நடந்து அந்த ரேஷன் கடை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்னு புரிந்து கொள்ள முடிகிறது. முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் 2 பக்கத்துலேயும் மக்கள் வெள்ளமாக திரண்டிருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய ஆதரவையும் வாழ்த்துக்களையும் பெற்றவாறே செல்கின்றார். அந்த கூட்டத்திலிருந்து ஒரு சிலர் அவர் மேலே அந்த
தாவேக்காவுடைய துண்டுகளை எரியறதை பார்க்க முடிகிறது. அந்த கூட்டத்திலேருந்து ஒரு சிலர் பூக்களை தூவுவதை பார்க்க முடிகிறது. ஒரு சிலர் அங்கேருந்து அவருக்கான சின்ன சின்ன பொக்கே பண்ணி வச்சுருந்தாங்க. அதை கூட அவர் இன்முகத்தோடு சந்தோஷமாக அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கிட்டாரு அப்படிங்கிறத பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதே போல் கீழே நிற்கிறவங்க, மேலே மாடியில் நிற்கிறவங்க, எல்லா தரப்பு மக்களையும் பார்த்து கையசைத்து தன்னுடைய மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தியவாறே முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் செல்கிறார். ஒரு சில இடத்துல அவர் வந்து ஒரு சிரிச்சுக்கிட்டே கூட சில பொதுமக்களை அவர் வந்து கண்டிக்கிறார்ன்றதை பார்க்க முடிகிறது. இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சில பொதுமக்களுக்கு அவர் சொல்கிறாருங்கிறதையும் பார்க்க முடிகிறது. அவர் அடுத்ததாக ரேஷன் கடைக்கு சென்று அங்கே சில பயனாளிகளை சந்தித்து நேரடியாக அவங்களுக்கான ரேஷன் கார்டை அவரே கொடுக்க இருக்கின்றார். அதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. மக்களுடைய ஆரவாரத்திற்கிடையே, அவர்களுடைய உற்சாக மிகுதிக்கு இடையே அவர் நடந்தே சென்று கொண்டிருக்கிறார். தற்போது அந்த நியாய விலை கடையை நோக்கி அவருடைய எம்எல்ஏ ஆஃபீஸ்லேருந்து கரெக்டாக அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தெரு அப்படின்னு சொல்லி நம்முடைய செய்தியாளர் சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படிங்கிறதுனால, ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால அங்கே நேரடியாக நடந்தே போகலான்னு சொல்லி இப்போ முதலமைச்சர் போயிட்டுருக்கிறான்றதை பார்க்க முடிகிறது. அவருக்காக பூங்கொத்துக்களை நீட்டுறாங்க, மக்கள் பூக்களை வாரி மேலிருந்து தூங்குறாங்க, பல்வேறு விதங்களில் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க. தங்களுடைய தொகுதி எம்எல்ஏ முதலமைச்சராக இருக்கிறாரு. பெரம்பூருக்கு இந்த மாதிரியான ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரோட தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதி, ஒரு மாடல் தொகுதி, இன்னும் நிறைய விஷயங்களை ஒரு முதலமைச்சராகவே நம்மளுடைய எம்எல்ஏ இருக்கிறதுனால நம்ம தொகுதிக்கு நிறைய செய்வார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, தங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடையும் முதலமைச்சரை வரவேற்கக்கூடிய விதமாகவும் பொதுமக்கள் அவருக்கு மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறத, அவங்க மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறத, அவரோட செல்ஃபி எடுக்கணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறத எல்லாமே நம்ம பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு இடத்துலையும் நின்று கையசைத்து அந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று ஆங்காங்கே புகைப்படம் எடுக்கக்கூடியவங்களோட போஸ்ட் கொடுத்து எல்லாம் செஞ்சு முதலமைச்சர் அந்த நியாய விலை கடை நோக்கி தற்போது வருகை தந்து கொண்டிருக்கின்றாருங்கிறத பார்க்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த 2வது நிகழ்வு நடைபெறக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று அங்கே பொதுமக்களுக்கு, பயனாளிகளுக்கு புதிய ரேஷன் கார்டுகளை வழங்கவிருக்கின்றார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.